வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல எழில்கிட்ட பாக்கியா சொல்றாங்க, நான் உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எழில் அப்படின்னு சொல்றாங்க. கேன்டீன் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சது இல்ல, அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ வச்சாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. பக்கம் பக்கமா இங்கிலீஷ் பேசினாங்கடா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லடா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கார்பரேட் கம்பெனில கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீ என்னமா அவங்க கூட உட்காந்து வேலையா பார்க்க போற, கேன்டீன் தானமா நடத்த போற அப்படின்னு எழில் சொல்றாரு. சொல்ல வந்ததா கேளு எழில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் இங்கிலீஷ் கத்துக்கட்டுமா எழில் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அதெல்லாம் நீ அசால்ட்டா கத்துப்பமா அப்படின்னு எழில் சொல்றாரு. நானே உனக்கு கத்து கொடுக்குறேமா அப்படின்னு சொல்றாரு. நீலாம் கத்து கொடுக்க வேணாம் எழில், நான் கிளாஸுக்கு போய் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சரிம்மா நீ அதே மாதிரி பண்ணுமா அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு. அடுத்ததா டியூஷன் முடிஞ்சு இனியாவும் சரணும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. சரண் கேக்குறாரு, நீ எங்க வீட்டுக்கு வரையா இனியா அப்படின்னு கேக்குறாரு. இப்பெல்லாம் வரல, இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. எல்லாம் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சரண் கேக்குறாரு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு இனியா கேக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் சொல்லிட்டேன்ல, அது தப்பு தான். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா நீ ஓகே சொல்லணும், நம்ம காலேஜ் படிக்கணும், அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு. நீ சைக்கிள்ல ஏறிப்போ, நான் நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. சரி நான் எதுவும் பேசல, அமைதியா வரேன் அப்படின்னு சரண் சொல்லிடுறாரு. அடுத்ததா தாத்தா நிலா பாப்பாவை தூக்கிட்டு பாட்டியோட ரூமுக்கு போறாரு. இவளை தூக்கிட்டு இங்க எதுக்கு வந்தீங்க, எனக்கு இவளை பார்த்தாலே எழில் கல்யாணத்துல நடந்ததுதான் ஒன்னு ஒன்னா ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கோபப்படுறாங்க ஈஸ்வரி பாட்டி. பெரியவங்க பண்ண தப்புக்கு சின்ன குழந்தை என்ன பண்ணும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்றாரு தாத்தா. முதல்ல இவளை அங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. நான் அம்மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இப்ப அங்க இருந்து போயிருது. பாப்பாவுக்கு ரோஷத்தை பாத்தியா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இவளுக்கு இருக்கிற ரோஷத்துல கொஞ்சம் கூட இவ அம்மாவுக்கு இல்லையே அப்படின்னு கோபப்படுறாங்க ஈஸ்வரி. இந்த வீட்டுல எந்த கல்யாணமும் எனக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கல அப்படின்னு கோபப்படுறாங்க. காலம் மாறி போச்சு ஈஸ்வரி, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. நிலா பாப்பா இப்போ செலியன் சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்துல போறாங்க. நம்ம விளையாடலாமா அப்படின்னு நிலா பாப்பா கேக்குது. செலியன் ரொம்ப பாசமா தூக்கி மடியில வச்சுக்கிறாரு நிலா பாப்பாவை. பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. நிலா அப்படின்னு சொல்லுது பாப்பா. பெரியப்பா பேர் செலியன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த பாப்பாவும் செலியன் அப்படின்னு சொல்லுது. நிலா பாப்பா கூட செலியன் இப்ப ரொம்ப பாசமா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. எழில் சத்தம் கேட்ட உடனே வேகமா அங்கிருந்து எழுந்து போயிட்டாரு செலியன். என்ன பெரியப்பா ஓடிட்டாரா, வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு எழில். அடுத்ததா செலியன் எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்ச உடனே தண்ணி இல்லைன்னதும் ஜெனி தண்ணி கொண்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அமிர்தாட்ட ஜெனி சொல்றாங்க, இவனுக்கு ஒண்ணுனா மட்டும் நான் மாடிப்படி ஏறி இறங்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் இறங்கி வந்தானா ரூம்லயே தண்ணி இருக்காங்க, எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெனி. சரிங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. உங்க கூட பேசவே மாட்டானே, நீங்க எதுக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அவருக்காக இல்ல உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா இப்போ தண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க செலியனுக்கு. ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தண்ணி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அமிர்தா தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததை பாக்குறாரு. பாருங்க நான் ஜெனின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெனி ரொம்ப டயர்டா இருந்தாங்க, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகாட்ட கோபி, என்னாச்சு ராதிகா ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. எங்க ஆபீஸ்ல டெண்டர் விடுறத பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது கடைசியா பாக்கியாவுக்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இனிமேல் டெய்லி அவங்க சமைச்சதுதான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அந்த மாதிரிலாம் அவ கையால நீ சாப்பிட வேணாம், நீயே சமைச்சு கொண்டு போயிரு ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய டெண்டர் ஆர்டர்லாம் அவ எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பேசுறாரு கோபி. அந்த வீட்டுல நான் இருக்கிறப்பெல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னடானா 20 லட்சம் ரூபாயா நானே கொடுக்குறேன்னு சவால் விடுறா, 2 லட்சம் ரூபாயா எடுத்து கையில நீட்டுறா அப்படின்னு சொல்றாரு. அந்த இடியட்குள்ளேயும் அவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. என்னால நம்பவே முடியல, பரவாயில்ல, இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசுறாரு. ராதிகாவுக்கு கோபம் வந்துருது. நீங்க அவங்கள பாராட்டி பேசணும்னு தான் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவளை பாராட்டிலாம் பேசல அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. காஃபியை நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு கோமா சொல்லிட்டு ராதிகா ரூமுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு தனக்கு தானே புலம்புறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.